கொரோனா ஊரடங்கு காரணமாக மதுரை சித்திரை திருவிழா ரத்தானது மன வருத்தம் அளிப்பதாக மதுரை மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவிழா விட்டு அந்த திருவோர வியாபாரங்கள் நிறைய நடக்கும். அந்த மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அந்த வாழ்வாதாரங்கிறது அந்த சாலையோர வியாபாரிகள் இந்த திருவிழா வச்சு அவங்களுடைய குடும்பம் ஒரு ஆண்டுக்கான வருமானம் கிடைக்கக்கூடியது மிகுந்த பாதிப்பு உள்ளாகி இருக்கு. 3 மணிக்கே எல்லா வீட்லேயும் குளிச்சு எல்லாம் அழகரை வரவேற்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பாக இருப்பாங்க. இதில் நிறையா அன்னதானங்கள் காலையில் 3 மணிக்கெல்லாம் அன்னதானங்கள் நடக்கும். இந்த வருடம் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த வருடத்தில் கொரோனா என்ற ஒரு கொடிய நோய்க்காக நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இப்போ 57-58 வயசு ஆகுது. நான் பிறந்து வந்ததான் மதுரை முனிச்சாலை. அந்த முனிச்சாலையில் அந்த தண்ணி பிச்சுறவங்க, இந்த கரகாட்டக்காரங்க, அந்த ஆடுற ஆட்டம், பாடுற பாட்டு இன்னும் என் மனசுக்குள்ளேயே இருக்குது. அதெல்லாம் மறக்க முடியாது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், ராம்நாடு, விருதுநகர் இந்த மாவட்டத்தில் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வருவாங்க. ஒரு 4-5 நாளைக்கு ரொம்ப ஒன்றா இருந்து சாப்பிட்டு உறவுகளை புதுப்பிச்சுக்கிடுவோம். நண்பர்கள் பழக்கத்தையும் புதுப்பிச்சுக்கிடுவோம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதேபோல மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் பக்தர்கள் இல்லாமல் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு திருமங்கல்யம் செய்து கொடுத்த ஊர் என்பதால் திருமாங்கல்யபுரம் என பெயர் பெற்ற திருமங்கலம் என மருவியதாகவும், இங்கிருந்து மதுரை மீனாட்சி திருமாங்கல்யம் கொண்டு செல்லும் நிகழ்வு நாளடைவில் கைவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை நினைவூட்டும் விதமாக திருமங்கலத்தில் ஆண்டுதோறும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்று வருகிறது. டெல்லி, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் தளர்வுகளுடன் 3ஆம் கட்ட ஊரடங்கு அமலான நிலையில் பல்வேறு மாநிலங்களில் ஆங்காங்கே மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் மதுக்கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் கோலார் பகுதியில் மது பிரியர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் டெல்லியில் மதுபான கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் மது பிரியர்கள் பெட்டி பெட்டியாக மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். இதனால் பல கடைகளில் 2 மணி நேரத்தில் மதுபானங்கள் விற்று தீர்ந்தன. மதுபான கடைகள் முன்பு தனிமனித இடைவெளிக்கான வட்டங்கள் வரையப்பட்டிருந்தும் அனைவரும் கும்பலாக வரிசையில் நின்றதால் போலீசார் லேசான தடியடி நடத்தினர். ஆந்திராவின் குண்டூரில் காலை 7 மணி முதலே பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வரிசையில் நின்ற மதுப்பிரியர்கள் காலை 11 மணிக்கு மதுக்கடைகள் திறக்கப்பட்டதும் மகிழ்ச்சியுடன் மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். அங்கு மதுபானங்களின் விலை 25% வரை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் முதல் நாளே கூட்டம் அலைமோதியது. Hey,